போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யார். இவன் போகும்போது பயங்கர லெஸ்ஸூரியா போனான். நீங்க இதே யாக்கோபை பாருங்க, போகும்போது வெறும் கோலும் கையுமா போனான். ஆனால் ஆண்டவர் துக்கப்படுத்தாம போய் வந்தான். வரும்போது இரு பரிவாரமா திரும்பி வந்தான். இவன் போகும்போது ஆஸ்தியோடு போனான், வரும்போது ஒண்ணுமில்லாம வர்றான். அப்ப ஒரு மணி மேன்மைப்படுத்த ஆண்டவரால் முடியும் என்பதை சபை புரிந்திருக்க வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தரை பகைச்சிட்டு மாத்திரம் ஒரு விசுவாசி வாழணும்னு நினைக்கப்படாது. ஒரு சபை இருக்குன்னு நினைக்கக்கூடாது. கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செஞ்சுட்டு எப்படி இந்த உலகத்தில் ஒசவந்திருவேன் நினைக்கக்கூடாது. உலகம் அவர் படைச்சது என்பதை சபை புரிந்திருக்க வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கையை வசதி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப வர்றான். இப்ப போறவெல்லாம் இவன் கூட இருந்தவன் பார்த்திருக்கலாம். சுத்ராம் இதுக்கு முன்னாடி இவனை பார்த்தவங்க எஜமான் வாங்க, ஓ சின்ன எஜமான் வர்றான்னு சொல்லியிருப்பான். இதுக்கு முன்னாடி நடந்து போகும்போது இவனை எவனை கண்டுகொள்ளாமல் போயிருக்கான். காரணம் தெரியுங்களா? இவனுடைய அழுக்கு, இவனுடைய பாவம், இவனுடைய கரை, இவனுடைய அழகை மாற்றி அடையாளம் தெரியாமல் உருவழித்து போட்டு விட்டது. ஆனால் நீங்க நினைக்கிறீங்க பல பேர் கடந்து போயிருக்கலாம், யாரும் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். என்னை படைத்தவருக்கு தெரியும். ஓ என் மகன் வருகிறானே, தூரத்தில் நடந்து வரும்போதே அவனை கண்டு கொண்ட ஒரே ஒரு தகப்பன் என் ஆண்டவரை தவிர வேறு யாரும் இல்லை என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். என் நடையை வைத்து, ஓ என் வஸ்திரம் இல்லதா, எனக்கு அழகு இல்லதா, ஓ சொல்ற அந்தஸ்து இல்லதா, ஓ என் எல்லா அடையாளங்களும் மாறிவிட்டது என்று சொல்லி தகப்பன் தூரத்திலே அவனை கண்டுபிடித்தார். மறுபடி கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நல்ல தேவனுக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஆலயத்துக்குள்ள நீங்க வேதனையோடு வரும்பொழுது இத்தனை பேருக்கு தெரியாத சம்பவம் என் ஆண்டவருக்கு தெரியும். ஐயோ இன்றைக்கு என் மகன் வேதனையோடு வந்திருக்கிறார், இன்றைக்கு என் மகள் வேதனைப்பட்டு வந்திருக்கிறது, பிரச்சனையோடு வந்திருக்கிறது, உடைக்கப்பட்டு வந்திருக்கிறது சொல்லி ஆலயத்தில் நீங்கள் அழுவதற்கு முன்பதாகவே, அறிக்கையிடுவதற்கு முன்பதாகவே உங்களை அடையாளம் கொண்டு கொள்கிற ஆண்டவரை இந்த பகல் வேளை ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்பதை சபை ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது, மறுக்கவும் கூடாது. நீங்க நினைக்கிறீங்க ஐயோ இத்தனை காரியம் நடந்து ஒரு நன்மை நடக்கலையே. இல்ல, ஆண்டவருக்கு சொல்லுங்க, எல்லாம் இழந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. அந்த இழப்பு தான் மறுபடியும் என் தகப்பனை இல்லத்துக்கு. ஹல்லேலூயா.